சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமம் அடைந்தனர். தாம்பரம் சிட்லப்பாக்கம் பிரதான சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் அனைத்து வாகனங்களும் மழைநீரில் சிக்கி பழுதாகி தள்ளி செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் பெண் ஒருவர் சாலையோர சுற்றுச்சுவர் மீது ஆபத்தான முறையில் ஏறிச் செல்லும் அவலமும் அரங்கேறியது. சென்னை அம்பத்தூர் பட்டரவாக்கம் சாலை முழுவதும் சுமார் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியது. மேலும் கொரட்டூர் காவல் நிலையத்தையும் மழைநீர் சூழ்ந்தது. சென்னை மடிப்பாக்கம் குபேரன் நகரில் உள்ள பல்வேறு தெருக்களில் மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் வீடுகளை காலி செய்துவிட்டு மக்கள் வெளியேறும் அவலம் ஏற்பட்டது. மேலும் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மழைநீர் கால்வாய் திட்டம் தங்கள் பகுதிக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிறது வந்து பழைய காவா ஒன்று இருந்துச்சு, ஒரு 8 வருஷம் முன்னாடி போட்டது. அது போயிட்டு இருந்த வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்தது. இப்போ இந்த சைடு புது காவா ஒன்று ஏதோ வேர்ல்ட் பேங்க்கோ ஏதோ எய்டு வச்சு ஒன்று போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் 6000 கோடியோ 7000 கோடியோ செலவு பண்ணியிருக்காங்க. இது போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, எங்கெல்லாம் இந்த பழைய காவா வருதோ அதெல்லாம் இப்போ ட்ரைனேஜ் போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே போகிற தண்ணியும் போல் இது கட்டினதே வேஸ்ட்டு. ஏன்னா அது ஃபுல்லாக மண்ணும் சாண்ட் பேக்ஸும் தான் இது உள்ளே இருக்குது. அதெல்லாம் கிளியரே பண்ணலை. அதனால் என்ன போய் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து நார்மலாக போக வேண்டிய தண்ணி இந்த பகுதியில் தண்ணி போகாமல் இருக்குது. இது எல்லாத்தையும் உள்வாங்கிற பகுதி வேறு. இங்கே இருக்கக்கூடிய பல நகர் வந்து இந்த வழியாக லட்சுமி நகர், மகாலட்சுமி நகர்லாம் இப்படி தான் தண்ணி வெளியே போகணும். ஆலயம்மன் நகர்லாம் நாங்கள் வந்து யாரை பார்த்து கேட்குறதுன்னு தெரில. எம்எல்ஏ எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி வந்துட்டு போனாங்க. துணை முதலமைச்சர் கூட மெயின் ரோடில் வந்து பார்த்து அங்கே கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் இங்கே பகுதியில் இருக்கிறவங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். இந்த தெருவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த தெருவில் 2 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்குது. புதுசாக கட்டினது, பழசு, ரெண்டுத்துலேயும் தண்ணி போகல. அண்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால் அசல் மழையே இன்னும் பெய்யல. அதுக்கே வந்து தெருவில் தண்ணி வந்து ரோடு மேலே போகுது. ரோடுக்குள்ளே இருக்கிற காவலை போக வேண்டிய தண்ணி மேலே போகுது. யாருமே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. திருப்பி நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எந்த இடம் காமிக்க சொன்னாங்க. நான் இடமும் காமிச்சிருக்கேன். வந்து ஆக்ஷன் எடுப்போன்னு வருவாங்க. பட் அங்கே வந்துட்டு ஏதோ ப்ராப்பர் டூல்ஸோட வராமல் சரி சார் நெக்ஸ்ட் டைம் பண்ணுவாங்கன்ட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து சஃபர் ஆகிறது நாங்கள். லாஸ்ட் டைம் மை கார் காட் வாஷ்ட் அவுட். நான் இப்போ புது கார் எடுத்திருக்கேன். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்டது. மீனவர்கள் தங்களது படகுகளை மேடான பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். தாழ்வான பகுதியில் தேங்கியிருக்கும் மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தும் பணிகள் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை மற்றும் வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் மழை நீர் தேங்கியது. ஏற்கனவே மேம்பால பணிகளால் சிரமம் அடைந்து வரும் நிலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், செய்யூர், கல்பாக்கம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நகர பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்படைந்தனர்.